ஹே காய்ஸ், இப்போ நம்ம இருக்க ஏரியா வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி சைடு இருக்க ஏரியாஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா மாசாணி அம்மன் டெம்பிள். ஆக்சுவலி அதுக்கு மட்டும் தான் நாங்கள் பிளான் பண்ணி ஏர்லி மார்னிங்கே விசிட் முடிச்சாச்சு. சரி, வீட்டுக்கு போக எப்படி நைட் ஆயிரும், அப்படியே நம்ம இதை முடிச்சுட்டு ஏர்லி மார்னிங் கூட வீட்டுக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு அந்த வேலை எங்கே இருக்க எல்லா ஸ்பாட்ஸையும் விசிட் பண்ணலாம் முடிவு பண்ணிட்டோம். ஸோ அங்கே இருக்க நிறைய பிளேசஸ் இருக்குது. ஆனைமலை டைகர் ரிசர்வ் இருக்குது, அப்புறம் மங்கி ஃபால்ஸ் இருக்குது, ஆலியார் டேம் இருக்குது, அப்புறம் ஆலியார் அறிவு திருக்கோயில், அந்த ஏரியாஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் விசிட் பண்ண பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆலியார் டேம் தான். இது வந்து பரம்பிக்குளம் ஆலியார் ப்ராஜெக்டில் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து 1962 வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஹைட்ரோ பவர் ஜென்ரேஷன் அதெல்லாம் இருக்குது. ஸோ இது வந்து இந்த மலையில் ஏறி பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆனைமலை ஹில்ஸ் அப்படியே செம்ம வியூவாக இருக்கும். ஸோ இந்த கால்வாய் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேம்லேருந்து வர வாட்டர் தான் இந்த கால்வாய் வழியாக போய் அங்கங்கே குட்டி குட்டி இரிகேஷன்ஸ்க்கெலாம் சப்போர்ட் பண்ணுது. ஆக்சுவலி இந்த டேம் வந்து மெயினாக அங்கே இருக்க இரிகேஷன் பர்பஸ்க்கு பொள்ளாச்சி அப்புறம் வால்பாறை அவங்களுக்குலாம் வந்து இரிகேஷனுக்காக தான் மெயினாக இதை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு பார்க்கம் டேமு. ஸோ இது ஃபுல்லாக பார்க் மாதிரி இருக்கும். ஒரு லைக் ஒரு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வாக்கிங் போகிறதா இருக்கணும், இல்லை வந்து ஒரு ஓல்ட் ஏஜ் பீப்புள் வந்து வாக்கிங் போகிறதுக்கு செம்ம ஸ்பாட். இது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் சம்மர் டைமில் போனாலும் சரி, ரெய்னி சீசனில் போனாலும் சரி, ஒரு மாதிரி ப்ளசன்ட் ஃபீல் தான் இருக்கணும். அங்கே இருக்கவங்களே சொல்கிறாங்க, இங்கே உங்களுக்கு வெயிலே ஃபீல் ஆகாது, அந்த மாதிரி ரொம்ப ப்ளசண்ட்டாக ஒரு மாதிரி க்ளவுடியாக தான் இருக்கும். நாங்களும் போனப்போ அந்த ஏரியாவை க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் செம்ம ஒரு மாதிரி வெயில் அடிச்சுது. பட் இந்த ஏரியா வந்து ஒரு நாங்கள் இப்போ இங்கே இருக்க ஸ்பாட் வந்து 2 o'clock மதியம். பட் ஆனால் ரொம்ப க்ளவுடியாக ரொம்ப ப்ரீஸியாக இருந்தது. ஸோ இது நான் சும்மா நானே வீடியோ எடுத்தனால நானே வீடியோ எடுத்துக்க முடியல. ஸோ என்னோடய ஃபோட்டோஸ் மட்டும் சும்மா அட்டாச் பண்ணிட்டு ஃபுல்லாக வியூஸ் தான் நான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா அவ்வளோ பெரிய வாக்கு. கோயில் முடிச்சுட்டு நாங்கள் திரும்பி இந்த மலையில் ஏறுறதுக்குள்ளே, ஏன்னா கீழே பார்க் மாதிரி இருக்குது. பட் அந்த மலை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஸ்டீப்பாக இருக்கும். அந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்காது, நார்மல் டேம் மாதிரி இருக்காது. இந்த ஸ்டெப்ஸ் தான் ஒரு மாதிரி ஸ்டீப்பாக இருக்கனால எங்களால் ஏறவே முடியல. ஒரு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் பண்ணி தான் ஏறின மாதிரி இருந்தது. டோராவின் பயணங்கள் மாதிரி ஒருத்தருக்கு பின்னாடி ஒருத்தர் கையை வச்சுட்டு சப்போர்ட் மேலே சப்போர்ட் போட்டு ஒரு வழியாக மேலே ஏறி போயாச்சு. அண்ட் இந்த கால்வாயில் இந்த கெனால் மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. இதில் அவ்வளோ கனெக்டிவிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட் தான் வந்து டேம்லேருந்து வெளியே வர ஸ்பாட்டு. இதுக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒன்று போய் வெளியே கனெக்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே நிறைய அந்த பார்க் மாதிரி ஏரியாவே ஒரு நிறைய ஏக்கர்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே நிறைய சப்டிவிஷன்ஸ் போட்டு டிஃப்ரெண்ட் ஏரியாஸ்க்கு வந்து அந்த வாட்டரை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்க உள்ளேருந்தே, இன்டீரியர்லேருந்தே. ஸோ இப்போ நாங்கள் மலையில் ஏறிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வியூ செம்மையாக இருக்கும். நீங்கள் 360 டிகிரி உங்களுக்கு நான் வியூ காட்டுறேன். ஃபுல்லாகவே வந்து ஹில் ஏரியா தான். உங்களுக்கு அந்த சைட் பார்த்தா வால்பாறை, ஏற்காடு, அந்த மாதிரி ஃபுல்லாக ஹில்லி ஏரியாஸ் தான் இருக்கும். ஒரு வழியாக அப்பாடான்னு வந்து ஆலியார் டேமை நோக்கி வந்தாச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த சைடில் இருக்க எல்லாமே மலைகள் தான். ஸோ நாங்கள் அந்த விசிட் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு சரி லன்ச் சாப்பிட்லாம், 3 o'clock ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட்றதுக்கு. ஸோ சாப்பிட்டு அங்கே பக்கத்தில் பெரிய ஹோட்டல்ஸ்லாம் எதுவும் நார்மலாக, ஏன்னா விசிட்டர்ஸ்லாம் வந்து அவங்கவுங்க பேக் பண்ணிட்டு வந்துடுவாங்க. ஸோ ஹோட்டல்ஸ்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். சீசன் டைமில் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு இதான் வந்து முக்கியமான ஸ்பாட், டெம்பிள் ஆஃப் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு வேதாத்திரி மகரிஷியோட அறிவு திருக்கோயில்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் ஆனைமலை போகிறீங்களோ இல்லையோ, இல்லை வந்து ஆலியார் டேம் போகிறீங்களோ இல்லையோ, நீங்கள் இது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுற மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஸ்பாட்டு. ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் ஒரு யோகா ப்ராக்டிஷனர். இது வந்து ஒரு மனவளக்கலையில் ஒரு இம்பார்ட்டண்ட் ஸ்பாட்டு. உங்களுக்கு மென்டலி நீங்கள் எவ்வளோ ப்ராப்ளம் டிப்ரெஷனில் இருந்தாலும் உங்களுக்கு மெடிடேஷன் மூலமாக வெளியே கொண்டு வந்துடுவாங்க உங்களை இதுலேருந்து. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 50 rupees தான் என்ட்ரி டிக்கெட்டு. இது வந்து எங்கே வந்து தான் கற்றுக்கணும்னு கிடையாது. டிஃப்ரெண்ட் ஏரியாஸில் வந்து நிறைய வந்து சென்டர்ஸ் மாதிரி வச்சு சொல்லித்தராங்க. இது வந்து நீங்கள் கோர்ஸ் ஒரு எம்எஸ்சியோ பிஎஸ்சியோ இல்லை ஏதாவது கோர்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங் அந்த மாதிரி இங்கே கூட்டிட்டு வருவாங்க. எங்கள் அம்மா ஒரு கோர்ஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு இங்கே வந்து ஒரு 1 week ட்ரைனிங் கூட்டிகிட்டு வந்தாங்க. வெக்கேஷன் மாதிரி நீங்கள் போகிற மாதிரி இருந்தால் போகலாம். ஒரு 3 days 4 days வந்து நான் ஒரு வெக்கேஷன் போகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் போய்க்கலாம். ஸோ பர் டேக்கு வந்து 500 தான் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க, ஃபுட்டு ஸ்டே எல்லாம் சேர்த்து. நீங்கள் ஃபுல்லாக மெடிடேட் பண்ணி ஒரு பீஸ் என்ஜாய் பண்ணால் இங்கே நீங்கள் விசிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.